ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜூலை 15 ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காத மேதை. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. ஸோ அவர் ஒரு முறை வந்து வேலை விஷயமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ரயில்வே ட்ராக்ல நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அந்த மாடு மேய்க்கிற பையனை பார்த்து என்ன தம்பி ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பையன் சொல்கிறான், இது மாதிரி நான் எனக்கு மாடு மேய்ச்சா மத்தியானம் சாப்பாடு தருவாங்க, எனக்கு ஸ்கூலில் வந்து என்ன தருவாங்க, ஸோ அதனால தான் நான் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ காமராஜர் கிட்ட அப்புறம் ஒரு விஷயம் தோணுது, ஸ்ட்ரைக் ஆகுது. இது மாதிரி வந்து நம்ம மதிய உணவு திட்டத்தை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் அறிமுகப்படுத்தினா ஸோ பசங்க நிறைய பேர் வந்து படிக்க வருவாங்க. ஸோ சாப்பாடும் போட்டு நம்ம படிப்பும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த ஐடியா வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மதிய உணவு திட்டம் வந்து ஒரு ஹிட்டு. ஒரு தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, ஒரு பேன் இண்டியா லெவலில் அது ஹிட்டு. ஸோ கல்வி கண் திறந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். ஸோ அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து தான் அவர் தமிழ்நாட்டுக்கே ஒரு பேஸ் போட்டார். இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், சிப்காட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்விக்காக இருக்கட்டும், அவர் தான் ஒரு பேஸ் போட்டது. அவருடைய பிறந்தநாளை வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம்.